ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, உனக்கு என்ன வேணுமோ அது மனசில் நினச்சிக்கிட்டு தானே பூவை தொட்ட. கண்டிப்பா நீ ஏன் அதிசயித்து வியந்து போகும் அளவுக்கு இந்த அப்பன் முருகன் உனக்கு வேணுங்கிறதையெல்லாம் உன் கைகளில் அள்ளி கொடுத்துட்றேன். என் மேலே நம்பிக்கை வச்சு கஷ்டப்பட்டு போராடி வாழ்ந்து கொண்டிருக்கும் உன்னை நான் ஒருபோதும் தோற்று போக விட்டுற மாட்டேன். உனக்கான நல்ல சந்தர்ப்பங்களை கொடுத்து உன் வாழ்க்கையை உயர்த்தி எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பதற்காகவே இந்த மங்களகரமான பூவையே தொட சொன்னேன். இப்போது இந்த பூவை தொட்ட உன் கைகளில் உனக்கு வேணுங்கிறதையெல்லாம் அள்ளி கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக நான் வாழ வைக்க போகிறேன். உன்னிடம் எது இல்லையோ அதையும் கண்டிப்பாக உனக்கு செஞ்சு கொடுக்க தான் போகிறேன். நீ வருத்தப்படுற அளவுக்கு உன் வாழ்க்கையில் எதையும் நடக்க விட மாட்டேன். உன் கண்ணீரை தொடச்சி உனக்கான மிகப்பெரிய வெற்றியை உன் கைகளில் கொடுப்பதற்காகவே இந்த அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். என்ன மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. என்ன நடந்தாலும் அதை உனக்கு நல்லதாக, உனக்கு சாதகமாக நான் மாற்றி கொடுப்பேன் என் செல்லமே. உன்கிட்ட இருக்கிறத மற்றவங்களுக்கு கொடுத்து உதவி செய். ஆனால் ஒருபோதும் நீ எதையும் இழந்து விட வேண்டாம். உருகி உருகி நேசித்து நீ ஆசைப்படுற அத்தனை விஷயங்களையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காகவே உன் அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எந்த விஷயத்தையும் நினச்சி கவலைப்பட்டு மனசு உடைஞ்சு போயிடாம மகிழ்ச்சியோட வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு வாழணுன்றதுக்காக தான் உனக்கு துணையாக, உனக்கு தகப்பனாக இருந்து நல்லதை செய்ய ஓடி வந்திருக்கேன். உன்னை பற்றி யார் என்ன சொன்னாலும் அதுக்காக கவலைப்பட வேணாம். அனைத்தையும் அறிந்த உன் அப்பன் முருகன் நான் உன் கூட இருக்கும்போது நீ தேவையில்லாமல் வீணாக மனசை போட்டு குழப்பிக்கொள்ளக்கூடாது. உனக்கு கெட்டது நினைக்கிறவங்களையெல்லாம் இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ தன்மானத்தை விட்டு கொடுக்காம மனசாட்சிப்படி உண்மையாக நேர்மையாக நடந்து கொள்வதை மற்றவங்க திமிர்னு சொன்னாலும் அதுக்காக நீ வருத்தப்படாத. அடுத்தவங்க 1000 சொன்னாலும் ஓ மனசாட்சிக்கு எது சரின்னு தோணுதோ அதை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க உன் அப்பன் முருகன் இருக்கேன்றதை மறந்துட வேண்டாம். உனக்கான வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது என் தங்கமே. நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். உனக்கான முன்னேற்றத்தை கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதை பார்த்தும் பயப்பட வேண்டாம். நீ நினச்சதையெல்லாம் நிச்சயம் நான் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். உன் உடம்புக்கும் மனசுக்கும் கொஞ்சம் ஓய்வு கொடு. இந்த பூமியில் நீ செய்ய வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்கிறதல்லவா, அதை சரியாக சிறப்பாக செஞ்சு முடி. உன் வாழ்க்கைக்கு உதவியாக உன் அப்பன் முருகன் நான் இருந்து உன் எண்ணங்களுக்கு ஏற்ற பலனையும் கொடுக்குறேன். உன்னை பயமுறுத்தும் விஷயங்களை தூக்கி போடு. உன்னால் முடியாது நினச்ச செயல்களை எல்லாம் என் அருளால் நீ சிறப்பாக செய்து முடிப்பாய். நன்மைகளை உனக்கு நடத்தி கொடுத்து உன்னை நல்லபடியாக வெற்றிகரமாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்பட வேணாம். அலட்சியப்படுத்துகிற மனிதர்களிடத்தில் நீ அன்புக்காக ஏங்கி நிற்காதே. அடுத்தவங்க உன்னை அலட்சியப்படுத்தும் போது நீ அதை நினச்சி வருத்தப்படாமல் ஐயோ அவமானப்பட்டுட்டோமேனு கூனி குறுகாமல் என் தைரியத்தால், என் தன்மானத்தால் நான் ஜெயிச்சு காட்டுவேன்னு ஜெயிச்சு நிற்கணும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நடக்கிற கசப்பான விஷயங்களை நினச்சி மனம் தளர்ந்து போயிடாத. அத்தனையும் கடந்து நீ முன்னேறி வருவதற்கும் உன் வாழ்க்கை நீ அழகாக நிம்மதியாக வாழ்வதற்கும் இந்த அப்பன் முருகன் உனக்கு வழிகாட்டுறேன். உன் வாழ்க்கையில் நடந்த கசப்பான விஷயங்களை நினச்சி நீ மனம் தளர்ந்து போகாத அளவுக்கு நான் உனக்கு துணையாக இருந்து உன்னை தூக்கி நிறுத்துவேன். உனக்கான அழகான வாழ்க்கை உனக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. நீ எதுக்கும் வருத்தப்பட வேணாம். யாரையும் அதிகம் விரும்பவும் வேணாம், யார் மீதும் அதிக வெறுப்பு கொள்ளவும் வேண்டாம். உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் உன் அப்பன் முருகன் இருக்கும்போது இப்போது இருக்கும் சூழ்நிலையை நினச்சி வருத்தப்படாத. என்னை மனசில் நினச்சிக்கிட்டு நான் உனக்கு துணையாக இருந்து வழிகாட்டுவேன்ற நம்பிக்கையோட உன் வாழ்க்கை வாழ தயாராகு. உனக்காக யாரும் இல்லைன்னு மட்டும் நீ ஒருபோதும் நினச்சிட வேணாம். இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக உன் கூடவே இருந்து உன் சூழ்நிலைகளை சரி செய்வேன். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் முழு மனசோடு என்னை நீ முருகான்னு கூப்பிட்டினா
நான் உனக்காக ஓடி வந்து நிற்பேன் அல்லவா? என்னை நாடி வருபவர்களையெல்லாம் நானே தேடி போய் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு ஜென்மமும் அவங்க கூடவே இருந்து அவங்க விருப்பத்தை நிறைவேற்றி கொடுத்தே தீருவேன். அப்படிதான் உன் வாழ்க்கையிலையும் நான் உன் கூடவே இருந்து நீ எதிர்பார்ப்பதை விட எல்லா விஷயங்களையும் உனக்கு அழகாக சிறப்பாக நடத்தி கொடுக்க போகிறேன். உனக்கான பாதையில் நீ பாட்டுக்கு சிறப்பாக போய்கிட்டே இரு. எதை பெறணும்னு ஆசைப்படுறியோ அதை கண்டிப்பாக நான் உன் கைகளில் கொடுத்தே தீருவேன். தோல்வியை பற்றி கவலைப்படாமல் இறுதி வரைக்கும் நீ போராடும்போது கண்டிப்பாக நிச்சயமாக நீ பெற வேண்டியதை பெற்றே தீருவாய். நீ தேர்ந்தெடுத்த புது பாதையில் கண்டிப்பாக எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதாகவே நடக்கும்படியும் உன் வாழ்க்கையில் நீ முன்னேறும்படியும் நான் செய்வேன். உன் மனசில் எதிர்காலத்தை பற்றின பயம் இருந்தால் தூக்கி போடு. உன்னோடு நான் இருக்கும்போது எதுவுமே தப்பாக போகாது என் தங்கமே. பல நாட்களாக சரியாக தூங்காமல் கூட ஒவ்வொரு நாளும் எதையாவது யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிற உனக்கு இந்த கவலை காலம்லாம் சில காலம்தான். சீக்கிரமே அனைத்தும் சரியாயிடும். எதையாவது யோசிச்சுக்கிட்டு நீ வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத. கூடிய சீக்கிரம் எல்லாமே ஒரு நல்ல முடிவுக்கு வரப்போகுது. உனக்கான மன நிம்மதியும் மகிழ்ச்சியையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் நிலைமை என்னன்னு தெரிஞ்சும் உனக்காக உதவி செய்ய ஓடி வராதவர்கள், உன் கவலையையும் கஷ்டத்தையும் போக்குவதற்காக உனக்கு ஆறுதல் சொல்ல வராதவர்கள், நீ உழைச்சி ஜெயிச்சு முன்னுக்கு வரும்போது உன் கூட வந்து நிற்கலாம் நினச்சாங்கன்னா அவர்களுக்கு உன் மனசில் இடம் கொடுக்க வேண்டாம் என் செல்லமே. நீ அதிகமாக அளவில்லாமல் அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கிறதால தான் மனிதர்கள் நன்றி உணர்வை மறந்துட்டு நீ எல்லாத்தையும் செஞ்சே ஆகணுன்ற உரிமையாக உன்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. எப்போதும் அடுத்தவங்களுக்கு அள்ளி கொடுக்கறதுல ஒரு அளவு வச்சுக்கோ. இல்லாட்டி நீ உன்னையே மறந்து மற்றவங்களுக்காக எல்லாத்தையும் செஞ்சுட்டு நாளைக்கு நீ கஷ்டப்படக்கூடாதல்லவா? உனக்கென ஒரு எல்லையை வச்சுக்கிட்டு அதை புரிந்து சரியாக நடக்கும்போது எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்கும். உன் வாழ்க்கையில் நடந்த அனைத்துக்கும் நீ நன்றி சொல்ல பழகு. வளர்ச்சிங்கிறது சுகத்திலிருந்து வருவதல்ல, சவால்களை எதிர்கொள்ளும் துணிச்சலிருந்து தான் வருது. ஒவ்வொரு கஷ்டமும் உன்னை வலிமையாக்கி புத்திசாலியாக மாற்றி வச்சிருக்கு. நீ இப்போது போல எப்போதும் நல்ல எண்ணத்தோடு இரு. உன் போராட்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்து உன் வாழ்க்கையில் உனக்கான முன்னேற்றம் கிடைக்கும்படி இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. உன்னை புரிஞ்சுக்காம உன்னை விட்டு விலகிறவங்களை நினச்சி வருத்தப்படாத. நான் உன் கூடவே இருந்து அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பேன். என் அருளால் உன் வாழ்க்கை அழகானதாக மாறும். கவலையை தூக்கி போடு. நீ சந்திக்க வேண்டிய எல்லா விஷயங்களையும் சமாளித்து உன் பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்கிறதுக்கும் நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையை அழகாக்கி கொடுக்குறேன். நீ என்ன செஞ்சாலும் உன்னை நேசிக்கிறவங்களும் சில பேர் இருப்பாங்க. நீ எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் உன்னை மதிக்காதவங்களும் சில பேர் இருப்பாங்க. உன் இருப்பை மதிக்கும் இடங்களை நோக்கி போகும்படி வச்சுக்கோ. எல்லா இடத்துக்கும் நீ போகணுன்னு எந்த அவசியமும் இல்லை. இந்த அப்பன் முருகனின் அருளால் நீ ஜெயிக்கும்படியும் வாழ்க்கையை சிறப்பாக வாழும்படியும் நான் பார்த்துக்கிறேன். நீ செஞ்ச 1000 நன்மைகளை எல்லாம் மறந்துட்டு நீ செய்யாத ஒரு விஷயத்தை நினச்சி உன்னை குறை சொல்லிக்கிட்டு இருக்கவங்களும் நன்றி கெட்ட தரமாக உன்னை குறை சொல்பவர்களையும் தாண்டி உனக்கான நல்லதையெல்லாம் நான் செஞ்சு கொடுப்பேன் என் செல்லமே. நல்ல மனிதர்களும் உண்மையானவர்களும் தங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் கெட்டது நடந்தாலும் கூட உண்மையைத்தான் பேசுவாங்களே தவிர அவர்களுக்கு பொய் சொல்ல வராது, பொய் சொல்லவும் தெரியாது. ஏன்னா அவங்க நினைக்கிறது அடுத்தவங்களுடைய பாராட்டை எதிர்பார்த்தல்ல, நேர்மையின் உயர்வை. உண்மையாய் நேர்மையாய் வாழும் உனக்கு நிச்சயமாக உன் அப்பன் முருகன் வழிகாட்டுவேன். நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு தர்றேன். வாழ்க்கையில் பல பேர் வந்து போவாங்க. சரியானவங்க தான் உன் கூடவே தங்குவாங்க. அவங்க தங்குறதுக்கு காரணம் அவங்க உன் கூட இருந்து அதன் மூலமாக உனக்கு நல்லது நடக்கணும்னு நான் எழுதி வச்சிருக்கனால தான். வாழ்க்கை உனக்கு எளிதாக இல்லாத நேரங்களிலும் இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். தன்னம்பிக்கையோட உயர்ந்து நிற்கும் என் அன்பு பிள்ளையின் பின்னால் உனக்கான அருளை கொடுக்க உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் மனசில் இருக்க குழப்பங்களை நீக்கி தெளிவுபடுத்தி உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுப்பேன். சொல்ல வேண்டியதை
நீ தெளிவாக சொல்லும் போதும் பேசும் போதும் உன் வாழ்க்கை சீரானதா அழகானதா இருக்கும் அல்லவா? சில பேர் அடுத்தவங்ககிட்ட நல்லா பேசுறது போல, நல்லதை சொல்றது போல சிரிச்சுக்கிட்டே உன்னை கேலி பண்ணி கிண்டல் பண்ணி இழிவாக பேசுவார்கள். ஆனால் நல்லவங்க, உண்மையானவங்க ஒருபோதும் அப்படி செய்ய மாட்டாங்க. நல்லவங்க எப்போதும் அடுத்தவங்களை மதிப்போடும் மரியாதையோடும் தான் நடத்துவாங்களே தவிர கேலி கிண்டல் பண்ணுற வேலையை செய்ய மாட்டாங்க. யார் எப்படி உன்கிட்ட நடந்துக்கிட்டாலும் இந்த அப்பன் வேலாயுதன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது எந்த இழிவுகளும் உன்னை தொடவிட மாட்டேன். எல்லா உயர்வையும் உனக்காக கொடுக்க உன் அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்தவங்களை பற்றி அடுத்தவங்க யாராவது வதந்தி சொல்லும்போது, மற்றவங்க வீட்டு விஷயத்தை உன்கிட்ட வந்து வதந்தியாக சொல்லும்போது, ரகசியத்தை சொல்லும்போது அமைதியாக அவர்களை ஒதுக்கி வைக்கிறதுக்கான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிடு. ஏன்னா அடுத்தவங்க விஷயத்தையும் அடுத்தவங்க வீட்டு ரகசியத்தையும் உன்கிட்ட வந்து சொல்கிறவங்க கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நடந்ததையும் நடக்காததையும் கூட இட்டுக்கட்டி பலவிதமாக மற்றவங்க கிட்ட போய் சொல்லுவாங்க இல்லையா? எல்லா நேரங்களிலும் நீ என்ன செய்கிற, நீ என்ன நினைக்கிறங்கிறத அடுத்தவங்களுக்கு சொல்லணுன்ற அவசியம் இல்லை. காலம் அதை கண்டிப்பாக உலகத்துக்கு சொல்லும். நான் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை எல்லாம் செஞ்சு தரேன். என் கையை பிடிச்சிக்கிட்டு வெற்றி பாதையில் நடக்க தயாராகு. உனக்கான சிறந்ததை செஞ்சு கொடுத்து உன் தன்னம்பிக்கைக்கு ஏற்றார் போல வெற்றியை நான் உன் கைகளை ஒப்படைக்கிறேன். எல்லா விஷயங்களையும் தாங்கி நிற்கக்கூடிய மனவலிமை கொண்ட ஆளாக நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. எவ்வளவு குறைகள் இருந்தாலும் குற்றங்கள் செஞ்சாலும் விடாமல் உன் கூடவே இருப்பவர்களுக்கு பேர் தானே உண்மையான உறவு. மனிதர்கள்லாம் குறை குற்றம் செய்ய தான் செய்வாங்க. அதை சுட்டி காட்டி உன்னை திருத்தணுமே தவிர உன் குறையை சொல்லிக்கிட்டே குத்தி காட்டிக்கிட்டே இருக்கிறவங்க நல்லவங்களாகவோ உறவுகளாகவோ இருக்க மாட்டாங்க. வலியிலும் வேதனையிலும் கஷ்டத்திலும் கூட உன்னை விட்டு விலகாத நல்ல மனசு கொண்ட மனிதர்களாக நான் உன்னை நோக்கி உனக்கான நல்லவர்களை அனுப்பி வைக்கிறேன். அதே போல் எல்லா சூழ்நிலையிலையும் நானும் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதை நிச்சயமாக செஞ்சு கொடுப்பேன்.